தேர்தலுக்கு முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமியை மிகப்பெரிய ஆளுமை என்றீர்கள். அதிமுக தான் வெற்றி பெறும் என்றீர்கள். எடப்பாடி பழனிசாமி நல்ல முதலமைச்சராக இருப்பார் என்றீர்கள். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நீங்கள் கடுமையாக திரு பழனிசாமி அவர்களை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது சரியா, முறையா என்று பலர் கேள்வி எழுப்புகிறார்கள். இந்த கேள்வி உங்களுக்கும் இருக்கும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு மிகப்பெரிய ஆளுமை என்று எனது நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசி கொண்டிருந்தது நான் இழைத்த மாபெரும் தவறு. நானும் புரிஞ்சுக்கல, கூட இருக்கவங்களும் யார் எடப்பாடி பழனிசாமி என்பதை புரிந்து கொள்ளவில்லை. தொடர்ந்து நமது நிகழ்ச்சியில் பல்வேறு ஆலோசனைகளை அதிமுகவுக்கு சொல்லி கொண்டிருந்தோம். குறிப்பாக உதாரணத்துக்கு இந்த ஐடி விங்கு இந்த தேர்தலில் மிக முக்கிய பங்காற்றப் போகிறது அப்படின்றத எல்லாருமே உணர்ந்தோம். ஏன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் தேர்தலின் போக்கு, பிரச்சாரத்தின் போக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு பொதுக்கூட்டங்களே நடக்காத ஒரு முதல் பொது தேர்தல் இதான்ப்பா, 26 தேர்தல் தான்ப்பா. அதுக்கு முன்னாடிலாம் கூட்டம் போட்டு கூட்டத்துக்கு ஆளை சேர்த்துவாங்க. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் வேனில் பிரச்சாரம் பண்ணுறதோடு நின்றுச்சு. மீட்டிங்னு பப்ளிக் மீட்டிங் எங்கேயுமே போடல. ஸோ 50% மேலே பிரச்சாரம் மொபைல் ஃபோனுக்கு வந்துருச்சு. அதில் அதிமுக இல்லை. அந்த அணிக்கு பொறுப்பாக நீங்கள் போட்டிருக்கக்கூடிய திரு ராஜ்சத்தியன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் பணம் வாங்கி கொண்டிருக்கிறார் என்று பல முறை நான் நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் அதிமுகவுக்கு ஆதரவாக எழுதுறாங்களோ அவங்கள எல்லாரையும் ஃபோனை பண்ணி மிரட்டுறாரு. அவருக்கு ராஜ்சத்தியனுக்கு கூட கௌரி சங்கர்னு ஒரு கைத்தடி வச்சிருக்காரு. நல்லா எழுதுறவனெல்லாம் கூப்பிட்டு மிரட்டுவாங்க. தலைமையோட அனுமதி வாங்காமல் நீ பாட்டுக்கு எழுதுற, கட்சி விட்டு தூக்குவா. அப்போல்லாம் எனக்கு உள்ளபடியே புரியலையோ, ஓன் நல்லதுக்கு சொன்னா நீ ஏன் மேலே பாஞ்சுன்னு இருக்கிற என்று பார்த்தால் திமுகவை இவர் எப்போதுமே எதிரியாக கருதியதில்லை.